ஏமி கார்மைக்கேல் அம்மையாரினுடைய தந்தை திரு டேவிட் அவர்கள் கார்மைக்கேலுக்கு குதிரை சவாரி செய்ய கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது குதிரையை சீரான கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க ஒரு யுக்தியை கற்றுக் கொடுத்தார். லகானை தளர்த்தி பிடி, ஆனால் பிடியை விட்டு விடாதே, குதிரையை அதட்டி மிரட்டாதே என்று அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். இதே யுக்தியைத்தான் பின் நாட்களிலே தான் மக்களோடு பணியாற்றும் பொழுது இந்த சாதுரியத்தை பயன்படுத்தினேன் என்று ஏமி தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருக்கிறார். ஏமியினுடைய குதிரை அச்சுறுத்தக்கூடிய எதையாகிலும் கண்டால் உடனே மிரண்டுவிடும். அதே சமயத்தில் ஏமி தன்னுடைய தந்தை கற்றுக் கொடுத்த சாதுரியத்தை கையாளும் வண்ணமாக அந்த குதிரையின் காதில் இனிய மெல்லிய ஓசையுடன் சில பாடல் வரிகளை பாடுவாராம். உடனே குதிரையும் தன்னுடைய அமைதியான நிலைமைக்கு வந்து விடுமாம். இன்றும் கூட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும், ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவ மாணவியரையும், அலுவலக ஊழியர்கள் தங்கள் உடன் ஊழியரையும் மிரட்டும் தொனியில் பேசுவதை காண முடிகிறது. இவ்விதமான மிரட்டலான பேச்சுக்கள் கீழ்ப்படியாமை என்ற எதிர்க்கும் சக்தியாய் மனதில் எழச் செய்துவிடும். எதிர்மறையான விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. இது சரியான அணுகுமுறை அல்ல. இந்த சூழ்நிலைகளினால் வேண்டாத கோபமும் எரிச்சலும் உறவுகளில் விரிசலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் நினைத்த காரியங்கள் கைகூட காலதாமதமாகும். வேதம் சொல்லுகிறது, பொறுமை ஆட்சியாளரையும் இணங்கச் செய்யும், இனிய நா எலும்பையும் நொறுக்கும். நாம் இனிமையாக பேச பழகுவோம், அநேகரை நம்முடைய வசப்படுத்துவோம்.